ஆற்றலை மாற்றும் உந்து சக்கரம். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான மெக்கானிக்கல் மிஷினை எளிய பொருட்கள் வச்சு செய்ய போகிறோம். அது என்ன மிஷின்னு கேட்குறீங்களா? ஆங்கிலத்தில் ஃப்ளை வீல்னு சொல்லக்கூடிய உந்து சக்கர எந்திரத்தை தான் இப்போ செய்ய போகிறோம். இந்த உந்து சக்கரம் காரில் ஆற்றலை சேமிக்க பயன்படுது. உதாரணமாக, நம்ம காரோட பிரேக்கை அழுத்தி நிறுத்தும் போது என்ஜினோட ஆற்றல் உந்து சக்கரத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே சமயம் காரை மீண்டும் நம்ம இயக்கும் போது என்ஜினோட ஆற்றல் உந்து சக்கரத்திலிருந்து கார் சக்கரங்களுக்கு மாற்றப்படுகிறது. சரி, இப்போ இதை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ பார்க்குற மாதிரி மூடியோட இருக்கிற 2 பாட்டில்களோட மேல் பகுதி, ஒரு உருளை வடிவ அட்டை, பசை, சிறிய மரக்குச்சி, இரும்பு நட், கடினமான ஸ்ட்ரா மற்றும் நைலான் நூல் கண்டு இதெல்லாம் தேவை. நைலான் நூலுக்கு பதிலாக பருத்தி நூலை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா பருத்தி நூல் மரக்குச்சியை சுற்றி சுழலும் போது அதிக உராய்வு ஏற்பட்டு சுழலும் வேகம் குறையும். நைலான் நூலில் இந்த உராய்வு குறைவாக தான் இருக்கும். முதல்ல உருளை வடிவ அட்டையை எடுத்து இந்த உருளையின் 4 புறமும் 4 துளைகளை போடுங்க. அடுத்து இப்போ பார்க்குற மாதிரி 2 எதிர்ப்புறங்களில் 2 ஸ்ட்ராக்களை பொருத்துங்க. இப்போது மரக்குச்சியை எடுத்து மற்ற 2 துளைகளில் செருகுங்க. சிலிண்டர் எந்தவித தடையும் இல்லாமல் சுத்துதான்னு பாருங்க. இப்போ 2 பாட்டில்களை எடுத்து மூடிகளை கழற்றி மூடிக்குள்ள இப்போ பார்க்குற மாதிரி ரப்பரை செருகி பொருத்துங்க. இந்த மரக்குச்சி பாட்டில் மூடியில் இறுக்கமாக ஒட்டுவதற்கு தான் இந்த ரப்பர் தேவைப்படுது. குச்சியோட இரு முனைகள்லையும் இந்த 2 பாட்டில் மூடிகளையும் இப்போ பார்க்குற மாதிரி இணைச்சிக்கோங்க. குச்சி இந்த மூடிக்குள்ள நல்லா இறுக்கமாக போகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இறுக்கமாக இருந்தால் தான் குச்சி சுழலும் போது அது பாட்டிலையும் சேர்த்து அதோட சுழற்றும். இப்போ இந்த அமைப்பை சுழற்றி பார்த்து இதை நீங்கள் உறுதி செய்யலாம். ஆகா, எவ்வளோ அழகாக சுழலுது பாருங்க. இதுதான் நம்மோட ஃப்ளை வீல், அதாவது உந்து சக்கரம். இப்போ பார்க்குற மாதிரி நைலான் நூலை ஸ்ட்ரா வழியாக நுழைய விட்டு குச்சியை சுற்றி ஒரே ஒரு சுற்று இப்போ பார்க்குற மாதிரி சுற்றி எதிரில் இருக்கிற ஸ்ட்ரா வழியாக வெளியே எடுத்து நைலான் நூலோட அடுத்த முனையில் இப்போ பார்க்குற மாதிரி எடைக்காக இரும்பு நட்டை கட்டுங்க. இப்போ இந்த ஃப்ளை வீல், அதாவது உந்து சக்கரம் சுழல ரெடியாக இருக்கு. குட்டீஸ், இப்போ இதை சுத்தலாமா? அட, எவ்வளோ அழகாக கீழே சுழன்று வருதுன்னு பாருங்க. இப்போ திரும்பவும் அதை மேலே தூக்கிட்டு திரும்பவும் கீழே சுழல விடுங்க. இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இந்த ஃப்ளை வீலில் இருக்கிற நிலையாற்றல் அந்த நைலான் நூலின் ஒரு சுற்று மூலமாக சுழற்சி இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இன்னைக்கு இந்த உந்து சக்கரத்தை எப்படி செய்யறதுன்னு மட்டும் நாம் கற்றுக்கல. இந்த செயல்பாடு மூலமாக நாம் ஆற்றல் அழிவின்மை விதியை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த விதிப்படி ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு ஆற்றலாக மாற்ற முடியும் என்கிற இந்த கருத்தையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோட்பாடை ஆற்றல் மாறா கோட்பாடு அப்படின்னு சொல்லலாம். இப்போ செஞ்ச இந்த உந்து சக்கரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நிறைய அறிவியல் கருத்துக்களை தெரிஞ்சுக்கோங்க. பாய் குட்டீஸ். அடிப்படை தத்துவம்: நிலையாற்றலில் இருந்து சுழற்சி ஆற்றல். ஒரு சுழலும் சக்கரம் நிலைம திருப்பு திறனை பயன்படுத்தி சுழலும் வேகத்தில் எந்த விதமான மாற்றங்கள் செய்யாமல் சீராக இயங்க செய்யும். அதாவது சுழலும் சக்கரம் சுழற்சி ஆற்றலை சேமித்து வைத்துவிட்டு தேவைப்படும் போது சீரான வேகத்தில் செல்வதற்கு அமைப்புக்கு கொடுக்கும். இங்கு சுழலும் சக்கரத்தை ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் கொண்டு வைக்கும் போது அதில் நிலையாற்றல் சேமிக்கப்படுகிறது. அதனை விடுவித்தவுடன் நிலையாற்றல் சுழற்சி ஆற்றலாக மாற்றப்பட்டு அமைப்புக்கு சீராக வழங்கப்படுகிறது.